In celebration of being alive, question tags, Standard 12, Unit 3. Interrogation or question. Questions இன்னொரு வார்த்தையால நம்ம என்ன சொல்லுவோம்னா interrogation அப்படின்னு சொல்லுவோம். There are different ways of asking questions. Questions நம்ம பல வகையில கேக்குறோம் இல்லையா? Let's take a look at the different types of questions and deal with tag questions in detail. So எத்தனை வகையான questions எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். tag questions அப்படின்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் ஆர் போலார் கொஸ்டின்ஸ். இந்த நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர்ல பாத்தீங்கன்னா வெறும் எஸ் நோ அவ்வளவுதான் இருக்கும். நம்ம சில கேள்விகள் கேட்கும்போது எஸ் நோ ஆன்சர் மட்டும் தான் வரும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா போலார் கொஸ்டின் அப்படின்னு சொல்றோம். These questions expect or elicit a response of either yes or no. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது வரக்கூடிய மோஸ்ட் ப்ராபப்லி வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து ஒன்று எஸ்ஸாக இருக்கும் இல்லைன்னா நோவாக இருக்கும். Yes no questions begin with be verbs, do verbs and have verbs or with modal verbs. பெரும்பாலும் இந்த yes no answer வரக்கூடிய இந்த question எதுல தொடங்கும் அப்படின்னா be verbsல தொடங்கும். இந்த be verbs அப்படிலாம் என்ன அப்படின்னா is, was, am, are, were இதெல்லாம் வந்து நம்ம be verbs ன்னு சொல்றோம். do verbsன்றது do, did, done இதெல்லாம் வந்து do verbs ன்னு சொல்றோம். have verbs வந்து have, has, had. So இந்த மாதிரியான வார்த்தைகள்ல அதே மாதிரி மாடல் verbsன்றது இந்த be verbs, do verbs, have verbs எல்லாம் கலந்து இருக்கக்கூடியது தான் மாடல் verbs ன்னு சொல்றோம். So இந்த மாதிரியான வேர்ட்ஸ்ல questions ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒன்று எஸ்ஸாக இருக்கும் இல்லைன்னா நோவாக இருக்கும். They can be framed in both positive and negative form. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ல நம்ம பாசிட்டிவாகவும் கிரியேட் பண்ணலாம், நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். ஜெனரலி பீப்புள் டென்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ் இன் ஆன்சரிங் எஸ் ஆர் நோ டு த நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே இன்ஸ்டன்ஸ் அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம் அர்த்தம். டிட் யூ நாட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் லாஸ்ட் வீக்? லாஸ்ட் வீக் நீ ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணலையா? இதுதான் இந்த கேள்வி. எஸ் ஐ டிட் நாட். ஆமாம் நான் அட்டன் பண்ணலை, அது வந்து ராங்கான ஆன்சர். நீ அட்டன் பண்ணலையான்னு போது இல்லைன்னு தானே பதில் வரணும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் நான் அட்டன் பண்ணலைன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து தப்பான ஆன்சர். அதுவே நம்ம இந்த மாதிரி நீ லாஸ்ட் வீக் நடந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போகலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆன்சர் என்ன, இல்லை நான் போகலை, இப்படி தான் நம்மளோட ஆன்சர் வரணும். ஸோ அதுதான் வந்து ரைட் ரெஸ்பான்ஸ். நோ ஐ டிட் நாட். ஹியர் டூ நெகட்டிவ்ஸ் டு நாட் நியூட்ரலைஸ் ஈச் அதர். இங்கே ரெண்டு நெகட்டிவ் வந்து நியூட்ரலைஸ் ஆகாது, பட் ஒன்லி எம்பசைஸ் த பாயிண்ட் ஆர் த மெசேஜ் if a person has attended the function. ஆனால் எம்பசைஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸஸாக தகவல் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லும். அதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லுது. நியூட்ரலைஸ் ஆகாமல் அழுத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து இந்த ரெண்டு இடத்துல நெகட்டிவ் வரணும் அப்படின்றது. நோ ஐ டிட் நாட்னு வரக்கூடியது விஷயம். த ஆன்சர் வில் பி எஸ் ஐ டிட். இப்போ நான் அதே பாசிட்டிவான கொஷனாக இருந்தால் ஆமாம் நான் போனேன் அப்படின்றது. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், போலார் கொஷின் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் ஆர் நோ கொஷின்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து போலார் கொஷின். அடுத்த டைப் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா WH கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸ். WHன்ற வார்த்தையில் ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா WH கொஷின் சொல்லுவோம், இல்லைனா இன்ஃபர்மேஷன் கொஷின் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் கொஷின்ஸ் ஆர் ஃப்ரேம்டு டு சீக் சம் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி கொஷின்ஸ் எதுக்காக ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா சில தகவல்கள் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி சில தகவல்கள் நமக்கு வேணுன்ற இடத்துல நம்ம கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். தி பிகின் வித் எதில் தொடங்கும் அப்படின்னா வாட், வென், வேர், ஹூ, வை, விச், ஹூம், ஹூஸ், ஹவ். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் WH தான் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா வார்த்தையும் WH தான் ஆரம்பிச்சோம். ஹவ் கூட பார்த்தீங்கன்னா WH இருக்கிறதுனால அந்த ஹவ்வையும் கூட WH கொஷனில் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் ஆர் யூர் பிளான்ஸ் ஃபார் திஸ் வீக்கெண்ட்? இந்த வாரத்தில் நீ என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது, இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுறதுனால இந்த கொஷின் கேட்குறோம். whom did you want to meet there? அங்கே போய் நீ யாரை பார்க்கணும்னு நினைக்கிற? அப்போ இதுவுமே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. how long should I wait for you? நான் உனக்காக இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ how long எவ்வளோ நேரம். when will you be able to complete this work? இந்த வேலையை நீ எப்போ முடிக்க முடியும் உன்னால? ஸோ இங்கேயும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். why does your father travel to UK quite often? அடிக்கடி ஏன் உங்கள் அப்பா யூகேக்கு போயிட்டுருக்காரு அப்படின்ற ஒரு கொஷின். ஸோ WHன்னு ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய கொஷின் தான் WH கொஷின்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா இன்ஃபர்மேஷன் கொஷின் அப்படின்னு சொல்கிறோம். தகவல் அறியறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். Then alternative question. These questions offer the listener a closed choice of two or more possible answers. இந்த alternative questions நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 ஆன்சர்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய 2-3 ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Presuming that
only one is true. இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய சாய்ஸஸ் ஆன்சர்ஸாக பதிலாக வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்று கட்டாயமாக ஒரு உண்மையான ஒரு ஆன்சராக நமக்கு கிடைக்கும். they are framed with the words or. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் கொஷின்ஸில் ஆர் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம கொஷின் இது பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷல் ஐ மீட் ஹிம் டுடே ஆர் டுமாரோ. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர் ஓஆர் ஆர் அல்லது அதுதான் ஓஆர். ஸோ அந்த ஆர்ன்ற வார்த்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் கொஷின்ஸ் வரும்போது பெரும்பாலும் நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷல் ஐ மீட் ஹிம் டுடே ஆர் டுமாரோ. நான் போய் அவரை இன்னைக்கு பார்க்கட்டுமா நாளைக்கு பார்க்கட்டுமா. அப்போ இன்னைக்கா நாளைக்கா. would you like to have tea, coffee or juice? நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, டீ காஃபியா இல்லை ஜூஸ் வேணுமா? ஸோ டீயா காஃபி, டீ அல்லது காஃபி அல்லது ஜூஸ். ஸோ இங்கே நமக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய பாசிபிளான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஆர் யூ கோயிங் டு ஸ்பெண்ட் யுவர் வெக்கேஷன் இன் ஊட்டி ஆர் கொடைக்கானல்? இந்த லீவுக்கு நீ எங்கே போய் லீவ் ஸ்பெண்ட் பண்ண போகிற? ஊட்டிக்கு போறியா கொடைக்கானல் போறியா? ஸோ ஊட்டியா அல்லது கொடைக்கானலா? டிட் யூ பை அ சிடன் ஆர் அ ஹேட்ச்பேக்? நீ சிடன் வாங்கினியா இல்லை ஹேட்ச்பேக் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன்சர்ஸ் வந்து நிறைய பாசிபிளான க்ளோஸான பாசிபிளான ஆன்சர்ஸ் வரக்கூடிய மாதிரி ஃப்ரேம் பண்ணுறது அல்லது ஓஆர் ஆர் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னா ஆல்டர்னேட்டிவ் கொஷின்ஸ் அப்படிங்கிறோம். தென் டேக் கொஷின்ஸ். டேக் கொஷின்ஸ் இஸ் அ ஷார்ட் question form added at the end of the declarative or an imperative sentences. இந்த tag questions அப்படின்னா என்னன்னா கொஸ்டினை பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை ரொம்ப குட்டியாக ஷார்ட் ஃபார்மில் கேட்கக்கூடிய கேள்விகளை தான் வந்து நம்ம டேக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேக் கொஷின்ஸை எங்கே நம்ம எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸோ இல்லைன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு கடைசியில் எழுதுவோம். அதாவது இங்கே டிக்ளரேட்டிவ்ன்றது என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டாக வரக்கூடிய அந்த கொஷின்ஸ், சாதாரணமாக வரக்கூடிய கேள்விகள். அண்ட் இம்பரேட்டிவ் அப்படின்னும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர், கமாண்ட், ரெக்வெஸ்ட் அந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வரும்போது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும்போது அந்த கொஷின்ஸுடைய சென்டென்ஸுடைய எண்டில் குட்டியாக ஒரு கேள்வி கேட்டிருப்போம். அதுதான் வந்து நம்ம டேக் கொஷின்றோம். அதனால இதை ஷார்ட் கொஷின் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஜென்ரலி யூஸ் டு ட்ரா தி அட்டென்ஷன் ஆஃப் அ லிசனர் டு த சென்டென்ஸ் அண்ட் டு சீக் கன்ஃபர்மேஷன். இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஷின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கேட்குறவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கும் அந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற கன்ஃபார்மாக அந்த சென்டென்ஸில் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த tag questions யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் they are used to encourage a reply from a person who is spoken to. சில சமயங்களில் இந்த கொஷின் டேக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரிப்ளை பண்ணுறவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது. இந்த கொஷனுக்கு நீ பதில் சொல்லணும், பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸாகவும் இந்த டேக் கொஷின்ஸ் அமையுது. டேக் கொஷின்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் conversations and not only in formal English. ஸோ இது கான்வர்சேஷன், நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்குலையும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மல் இங்கிலீஷை நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். சாதாரணமாக பேச்சு வழக்கு இந்த யூஸ்ட் இன் கான்வர்சேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜென்ரலாக நம்ம பேச்சுவார்த்தையில் பேசும்போது இந்த கொஷின் டேக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃபார்மலாக நம்ம எழுதுகிறோம், இங்கிலீஷ் எழுதுகிறோம் அப்படின்னும் போது இந்த டேக் கொஷின்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். If the main part of the sentence doesn't have an auxiliary verb or a modal verb. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோம், auxiliary verbs sentencesல இருக்கும். அந்த auxiliary verbs-ஐ எடுத்து நம்ம அப்படியே நம்ம tags யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒருவேளை சென்டென்ஸில் auxiliary verbs-ஏ இல்லை, is, was, am, should, would எதுவுமே அங்கே இல்லை. அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம எப்படி tags ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. The question tag is formed with the appropriate form of do based on the tense of the main verb and the number of the subject. அந்த வேர்ப் உடைய ஃபார்ம் என்ன, ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டூ வேர்ப்ஸை நம்ம இந்த இடத்துல எழுதிப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். பார்த்தா மஹாதி சிங்ஸ் வெரி வெல். சிங்ஸ் அப்படிங்கிற வேர்புடைய மெயின் வேர்ப் என்னென்னா சிங் அப்படிங்கிற மெயின் வேர்புடைய மாடுலேஷன் ஃபார்ம் தான் வந்து சிங்ஸு, சாங்கு, சங்கு. ஓகே, ஸோ இங்கே நம்ம சிங்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம பிரிக்கும் போது டூ வேர்ப்ஸை யூஸ் பண்ணி பிரிக்கும் போது டஸ் ப்ளஸ் சிங்குன்னு பிரிப்போம். அப்போ இங்கே நமக்கு டஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்ப் கிடச்சிச்சு. அப்போ நம்ம டேக் ஃபார்ம் பண்ணும்போது டஸ், இங்கே இன்ட் போட்டிருக்கோம், நாட் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த நம்ம சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ், அதனால நம்ம டேக் வந்து கொஷின் டேக் பண்ணும்போது நெகட்டிவ் கொண்டு வரோம். ஸோ டசன்ட் ஷீ, இங்கே ஷீ ஏன் வந்துச்சுன்னா மஹாத்தின்றது சப்ஜெக்ட் ஒரு கேர்ளு, சிங்குலரு, அதனால இங்கே ஷீ போட்டிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. தீஸ் கேர்ள்ஸ், இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் சிங் வெரி வெல். சிங் அப்படிங்கிறத பிரிக்கும் போது நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா டூ ப்ளஸ் சிங்குன்னு பிரிப்போம்.
ஸோ சிங்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், டூன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் நமக்கு. ஸோ சிங் டூ ப்ளஸ் சிங்னு பிரிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு ஆக்ஸிலரி வெர்ப் வந்துச்சு. ஸோ டூ இங்கே சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவ் ஃபார்ம் கொண்டு வரோம். ஸோ டோன்ட் தீஸ் கேர்ள்ஸ்ன்றதை நம்ம தே அப்படின்னு கொண்டு வந்து போட்டிருக்கோம். இங்கே நம்ம ஷீ போட மாட்டோம், ஏன்னா தீஸ் கேர்ள்ஸ்ன்றது ப்ளூரல். மேலே மஹாத்தின்றது சிங்குலர், அதனால ஷீ போட்டிருக்கோம். இங்கே தீஸ் கேர்ள்ஸ்ன்றது ப்ளூரல், அதனால நம்ம இங்கே தே தான் போடுறோம். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரோனவுன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இந்த ரூலை நம்ம படிச்சிருக்கோம். தென் மஹாத்தி சாங் வெரி வெல் எஸ்டர்டே. சாங் அப்படிங்கிற வார்த்தை வந்து சிங் அப்படிங்கிற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ். அப்போ டூ அப்படிங்கிற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா டிட். அப்போ இங்கே நம்ம பிரிக்கும் போது டிட் ப்ளஸ் சிங்குன்னு பிரிப்போம். அப்போ நமக்கு இப்போ ஆக்ஸிலரி வெர்ப் கிடச்சது டிட். சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால நாட் போட்டுக்கிறோம். மஹாத்தின்றது இங்கே சப்ஜெக்ட் சிங்குலர் கேர்ள்ன்றதுனால ஷீ போட்டுக்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு உண்டான டேக் வந்து டிட் அண்ட் ஷீ. தென் தீஸ் கேர்ள்ஸ் சாங் வெரி வெல் எஸ்டர்டே. சாங் அப்படின்றது சிங்குடைய பாஸ்ட் டென்ஸ், டூடைய பாஸ்ட் டென்ஸ் டிட். அப்போ பிரிக்கும் போது டிட் ப்ளஸ் சிங்குன்னு பிரிப்போம். அப்போ இங்கே நமக்கு ஆக்ஸிலரி வெர்ப் வந்ததுனால டிட், சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ், அதனால நாட் நெகட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். டிடன்ட் தே ஏ வந்துச்சுன்னா தீஸ் கேர்ள்ஸ்ன்றது சப்ஜெக்ட் ப்ளூரல்ல இருக்கிறதுனால இங்க நம்ம தே போட்டிருக்கோம். Then the subject hidden in the imperative sentences is always you, and so the subject of the question tag is also you. Imperative sentences அப்படின்றது request, suggestion, order, commanding, இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம imperative sentences அப்படின்னு சொல்றோம். இப்போ stand up, get out of the class அப்படிலாம் நம்ம சொல்லும்போது சப்ஜெக்ட் சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எப்பயுமே வந்து நம்ம கொஷின் டேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன்னு பார்த்தா யூவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தட் எக்ஸ்பிரஸ் அ பொலைட் ரெக்வெஸ்ட், ஆப்ளிகேஷன், சஜஷன், இன்விடேஷன், இம்பேஷியன்ஸ், வார்னிங் எக்ஸெட்ரா டேக் வில் ஆர் வுட் ஆஸ் வேர்ப்ஸ் இன் த கொஷின் டேக். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ரொம்ப பொலைட்டாக ரெக்வெஸ்ட் வந்துடும், ப்ளீஸ் எனக்கு செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பொலைட்டாக கேட்கக்கூடிய ரெக்வெஸ்ட்டாக இருக்கட்டும். ஆப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு ஒரு தேவைக்காக நம்ம கேட்குறது. சஜஷன்னா நான் நீ இதை பண்ணலாம், இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது சஜஷன். இன்விடேஷன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை நாளைக்கு வாங்க அப்படிலாம் சொல்லும்போது தட் இஸ் இன்விடேஷன். இம்பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையை இழக்கும் போது நமக்கு ஒரு கோவம் வரும். ஸோ தட் இஸ் இம்பேஷன்ஸ். வார்னிங்னும் போது எச்சரிக்கை, நம்ம இதை செய்யக்கூடாது, செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கை. இந்த மாதிரியான சென்டென்சஸ் வரும்போது நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா வில்லோ வுட்டோ நம்ம யூஸ் பண்ணிப்போம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளீஸ் பிரிங் மீ a glass of water. எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல யாருமே இல்லை, அதனால நம்ம என்னதான் போட்டுப்போம்னு சொல்லி படிச்சோம், யூ அப்படிங்கிற ப்ரோனவுனை தான் போட்டுப்போம். அதே மாதிரி இங்கே பொலைட் ரெக்வெஸ்ட், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பொலைட்டாக நம்ம ரெக்வெஸ்ட் வைக்கிறதுனால இங்கே என்ன போட்டுக்கிறோம், would you. தென் ஆல்வேஸ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ், எப்பயுமே டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இது நமக்கு வார்னிங் இல்லையா? அப்போது இந்த இடத்துலையும் பாருங்கள் would you தான் போட்டிருக்கோம், இது ஒரு ஆப்ளிகேஷன். ஜாயின் us ஃபார் லஞ்ச் டுமாரோ, நாளைக்கு வந்து எங்களோட லஞ்ச் சாப்பிடுங்களேன், இது ஒரு இன்விடேஷன், நம்மளை கூப்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா will you. டுமாரோ அப்படின்னு வரும்போது நம்ம will அப்படிங்கிற ஃபியூச்சர் டென்ஸ்க்கு உண்டான அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் டோன்ட் எவர் மெடல் வித் மை பேப்பர்ஸ், என்னோட பேப்பர்ஸ் மெடல்னா மற்றவங்களுடைய அந்த ரொம்ப பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறது, தட் இஸ் மெடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் நீ வந்து பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி. அப்போ இந்த இடத்துல நமக்கு வில் யூ, நான் சொல்கிறது கேப்பியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. ஸோ ஆக்சுவலாக டேக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். The pronoun they is used if the subject of the sentence refers to people or animal or things in plural. நம்ம they அப்படிங்கிற pronoun எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம they அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணிப்போம். அது அனிமல்ஸாக இருக்கட்டும், திங்ஸாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா தேவாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், the young should learn to take up responsibilities. சின்ன பிள்ளைங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க கை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஷுட் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஷுட் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவிட்டி நாட் கொண்டு வந்து போட்டுக்கலாம். த யங்குன்னும் போது வயசில் சின்ன பிள்ளைங்கன்னு அர்த்தம். அப்போ நிறைய இது வந்து ஒரு ப்ளூரலான ஒரு சப்ஜெக்ட், அதனால நம்ம இங்கே தே போட்டிருக்கோம். ஸோ இது டேக் ஃபார்ம் பண்ணும்போது ஷுடன்ட் தே. த டாய்ஸ் இன் த பாக்ஸ் ஆர் நாட் நியூ. இங்கே the toys in the box are not new போது ஆர் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நாட் நம்ம கொஷின் டேக்ல யூஸ் பண்ணல. இங்கே த டாய்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ளூரல், நிறைய பொம்மைகள், ஸோ ப்ளூரல். அப்போ கொஷின் டேக் ஃப்ரேம் பண்ணும்போது ஆர் தே, அப்போ மனுஷங்களா இருந்தாலும் தே தான் போட்டுப்போம், ஆனிமல்ஸோ திங்ஸாக இருந்தாலும் கூட நம்ம ப்ளூரலாக இருக்கும்போது நம்ம தே தான் போட்டுப்போம் கொஷின் டேக்ல.
அடுத்த பாயிண்ட், though the subjects someone, somebody, anyone, anybody, no one, nobody, everything, everyone and everybody are singular in meaning. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து சிங்குலரில் தான் இருக்கும். the pronoun they is used in the question tag. இது எல்லாமே ஒவ்வொருத்தராக சொன்னாலும் கூட, தனித்தனியாக சிங்குலராக குறிச்சாலும் கூட, இது இங்கேயும் நம்ம வந்து தே தான் நம்ம எடுத்துப்போம். ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுற அதே தே தான் நம்ம எடுத்துக்கிறோம். nobody has arrived yet, யாருமே இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நோபடின்றது இன்னும் யாரும் வரலன்றது சொல்லும் போது அப்போது இங்கே நம்ம ஹேஸ் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. ஸோ ஹாவ் தே, இங்கே நோபடின்னும் போது ப்ளூரல் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோமா. ஸோ தே அப்படிங்கிற ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாவ் தே. எவ்ரிஒன் வில் அட்டெண்ட் த பார்ட்டி, எல்லாருமே வந்து பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த வில் அப்படிங்கிற நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால அதை நெகட்டிவாக நம்ம கொண்டு வரும்போது வில் வந்து ஓன்ட்டாக மாறிடும். எவ்ரிஒன்ன்றது நமக்கு சப்ஜெக்ட் ப்ளூரல், அதனால தே. ஸோ ஓன்ட் தே அப்படிங்கிறத கொஷின் டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் த ப்ரோனவுன் இட் இஸ் யூஸ்ட் இன் த கொஷின் டேக் when the subject of the statement is. இட் அப்படிங்கிற ப்ரோனவுன் கூட நம்ம கொஷின் டேக்ஸில் யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, a thing or an animal is singular form. ஒருவேளை அனிமலோ திங்ஸோ சிங்குலராக இருந்துச்சுன்னா இட் அப்படிங்கிற ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணலாம். சம்திங், எனிதிங் ஆர் நத்திங், ஒருவேளை இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது இட் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ், தட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. த பீகாக் இஸ் த நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே இஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் கொடுத்துட்ருக்காங்க. இது நெகட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நெகட்டிவிட்டி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இஸ்ன்ட் இந்த பீகாக்ன்றது நமக்கு சிங்குலர், அதனால நம்ம இட்டு போட்டிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், அனிமல்ஸ் திங்ஸ் எல்லாம் ப்ளூரலில் இருந்தால் தே போட்டுக்கலான்றோம். அதே இப்போ சிங்குலராக இருக்கும்போது என்ன போடணும்னா இட்டு போட்டுக்கணும். ஸோ இஸ்ன்ட் இட். த ப்ளூ ஃப்ராக் வாஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் தி பிங்க் ஒன். ப்ளூ ஃப்ராக் பிங்க் ஃப்ராக்கை விட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ட் இருக்குது. ஸோ வாஸ் எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். அங்கே சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவிட்டி கொண்டு வந்திருக்கோம். வாசன்ட். த ப்ளூ ஃப்ராக்ன்றது சிங்குலர், ஒரே ஒரு ஃப்ராக்கை குறிக்கிறதுனால இட். ஸோ வாசன்ட் இட். சம்திங் ஹேஸ் கான் ராங் இன் த சர்க்கியூட்ல, அது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை அது தப்பாயிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது அங்கே ஹேஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கு பாருங்க நமக்கு. ஸோ ஹேஸ் எடுத்துக்கிட்டோம். சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நெகட்டிவிட்டியான நாட் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஹேசன்ட். சம்திங்ன்ற வேர்ட் அங்கே வந்திருக்கிறதுனால நம்ம இதை இங்கே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இட் அப்படிங்கிற ப்ரோனவுனை நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே நம்ம சம்திங், எனிதிங், நத்திங் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நம்ம இட்டு போட்டுக்கலாம். திஸ், தட் வரும்போது இட்டு போட்டுக்கணும்னுட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் நாட் யுவர் டேட்ஸ் கார், இது உன்னுடைய டேடோடைய கார் கிடையாது. ஸோ நமக்கு இங்கே இஸ்ன்ற ஆக்ஸிலரி வேர்ப் இருக்குது. ஸோ இஸ் போட்டுக்கணும். ஆல்ரெடி கொஸ்டினில் நாட் வந்ததுனால நாட்டை விட்டுட்டும் திஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால இட் அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் இட் அப்படின்றத நம்ம கொஸ்டின் டேக்காக கொண்டு வரோம். When the statements begin with there, the same is used as a subject of the question tag too. There அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டென்ஸ்க்கு நம்ம கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணுறோன்னா அங்கே வரக்கூடிய ப்ரோனவுன் வரக்கூடிய இடத்துல ஹீ, ஷீ, இட், தே, இட் எல்லாம் படித்தோமா அந்த இடங்கள்ல அந்த தேரையே நம்ம எடுத்து நம்ம கொஸ்டின் டேக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தெர் இஸ் நாட் மச் டைம் லெஃப்ட், இன்னும் நிறைய டைம் நமக்கு இல்லை அப்படின்றது தான் சென்டென்ஸ். ஸோ இஸ் அங்கே இருக்கிறதுனா ஆக்ஸிலரி இருக்கிறதுனால இஸ் எடுத்துக்கிறோம். நாட் ஆல்ரெடி கொஷனில் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம நாட் கொஷின் டேக்கில் ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ இஸ் நமக்கு சென்டென்ஸ் தேர்ன்னு ஆரம்பிச்சிருக்குதா தேர் போட்டிருக்கோம். இஸ் தேர். ஸோ அதுதான் நமக்கு கொஷின் டேக். There was a pond beside the temple. டெம்பிள் பக்கத்தில் குளம் இருந்தது. பாண்டுன்னா குளம் இல்லையா, தண்ணி இருக்கிறது. ஸோ அங்கே டெம்பிள் பக்கத்தில் பாண்ட் இருந்ததுன்னு சொல்கிறோம். ஸோ வாஸ் இங்கே நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப் இருக்குது. ஸோ வாஸ் போட்டுக்கிறோம். சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவிட்டிக்கு உண்டான நாட் போட்டுக்கிறோம். ஸோ வாசன்ட் தேர், சப்ஜெக்டில் தேர் இருக்கிறதுனால தேரையே நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். த வேர்ட்ஸ் ஹார்ட்லி, ஸ்கேர்லி, ரேர்லி, பேர்லி, செல்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டியை தான் குறிக்கும். ஆர் கன்சிடர் அஸ் நெகட்டிவ்ஸ் அண்ட் தேர்ஃபோர் டேக் பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்ஸ். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஹார்ட்லி, ஸ்கேர்லி, ரேர்லி, பேர்லி, செல்டம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது நாட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பாசிட்டிவான கொஸ்டின் டேக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து இப்போ நம்ம நாட் வந்துட்டா நம்ம கொஸ்டின் டேக்ல நாட் விட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் வராமல் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்தாலும் கூட அது நாட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம்பிள், we rarely visit our நேட்டிவ் டவுன். எங்கள் நேட்டிவ் டவுனை நாங்கள் எப்பயாவது ஒரு முறை தான் நாங்கள் போய் பார்ப்போம். அப்போ அது நெகட்டிவான ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல விசிட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் கொடுக்கல பாருங்க இந்த சென்டென்ஸில். அதனால விசிட் அப்படிங்கிற இந்த வேர்பை நம்ம பிரிக்கும் போது டூ ப்ளஸ் விசிட்னு பிரிப்போம். அப்போ நமக்கு இங்கே டேக்ல வரக்கூடியது டூ, இங்கே வின்றது நமக்கு சப்ஜெக்ட்ல இருக்கிறதுனால வி அப்படிங்கிற ப்ரோனவுன் எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ டூ வி.
அஜித் செல்டம் ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். அஜித் எப்பயுமே இங்கிலீஷ் பேசவே மாட்டான். அப்போ இங்கே எப்பயுமே பேச மாட்டான்றது நமக்கு நெகட்டிவான சென்டென்ஸ் இல்லையா. ஸோ ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற வேர்பை நம்ம பிரிக்கும் போது டஸ் ப்ளஸ் ஸ்பீக்குன்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த டஸ் எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவாக இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ்க்கு உண்டான கொஷின் டேக் ஃப்ரேம் பண்ணுறோம். அஜித் பையன்றதுனால ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுனை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஷின் டேக் வந்து டசன்ட், டஸ் ஹீ, ஏன்னா இன்ட் நாட் வரக்கூடாது. ஏன்னா செல்டம்ன்றது அங்கே நாட்டுன்னு குறிக்கிறதுனால இங்கே நாட் வரக்கூடாது. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு உண்டான கொஷின் டேக் டஸ் ஹீ. Then statements having a little or a few are positive. A little, a few அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக குறிக்கக்கூடியது. அண்ட் தேர்ஃபோர் they take a negative tag. அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம டேக்ஸ் வந்து நெகட்டிவ்ல ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேவிங் லிட்டில் or few or negative and therefore tag a positive tag. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. a little, a few வந்தால் மட்டும்தான் நம்ம நெகட்டிவ் டேக் எடுத்துக்கிறோம். வெறும் ஏ வராமல் லிட்டில் few மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் டேக் எடுத்துக்கிறோம். இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா நமக்கு டேக்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். a few germs can be viewed through this microscope. இந்த மைக்ரோஸ்கோப்பில் ரொம்ப கம்மியான ஜேர்ம்ஸை தான் வந்து பார்க்க முடியும். அப்போ ஏ ஃபியூ வரும்போது அது பாசிட்டிவான சென்டென்ஸ். ஒரு சிலதை பார்க்க முடியும். ஏ ஃபியூ அப்படின்னு ஒரு சிலதை பார்க்க முடியும். அப்போ அது பாசிட்டிவ் இல்லையா. அப்போ நம்ம கொஷின் டேக் வந்து நெகட்டிவில் கொண்டு வரோம். இங்கே கேன் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் இருக்கிறதுனால கேன் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ன்றதுனால நாட் போட்டுக்கிறோம். ஸோ கேன்ன்றது கான்ட்டாக மாறிடுச்சு. ஏ ஃபியூ அப்படின்றது கொஞ்சம் இருக்குது. ஸோ ப்ளூரல்னு அர்த்தம். ஸோ ப்ளூரலாக இருக்கும் போது நம்ம தே எடுத்துக்கிறோம். இப்போ தான் அனிமல்ஸ் இதுவாக இருந்தாலும் நம்ம தே ப்ளூரலாக இருந்தால் தே போட்டுக்கிறோம் படித்தோம் இல்லையா. ஸோ கான்ட் தே. லிட்டில் do your parents know about this problem. உங்கள் பேரண்ட்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் பற்றி கொஞ்சமாவது தெரியுமா? அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அப்போ எதுவுமே பேரண்ட்ஸுக்கு வந்து இவங்க செஞ்ச ப்ராப்ளம் எதுவுமே பேரண்ட்ஸுக்கு தெரியலைன்னு அர்த்தம். அது வந்து அப்போ நமக்கு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போது நம்ம இங்கே நோ, KNOW நோ அப்படிங்கிற வேர்பை பிரிக்கும் போது டூ ப்ளஸ் நோ அப்படின்னு பிரிக்குவோம். அப்போது நமக்கு இங்கே ஆக்சிலரி வெர்ப் வந்து டூ, லிட்டில் என்னும் போது ப்ளூரல் அது. ஸோ இங்கே தே போட்டுக்கிறோம். டூ யர் பேரண்ட்ஸ் என்னும் போது ப்ளூரலில் வருது. அதனால தே போட்டுக்கிறோம். டூ தே. The appropriate form of be is used if the statement contains a be verb. பி வேர்ப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பி வேர்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பி வேர்ப்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அதுக்குண்டான அதே பி வேர்ப்ஸை எடுத்து தான் நம்ம கொஷின் டேக்ஸில் ஃப்ரேம் பண்ண போகிறோம். த பி வேர்ப்ஸ் இஸ் ஆர், வாஸ், வேர் ஆர் ரிப்பீட்டட் இந்த டேக். பெரும்பாலும் பி வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம என்ன இஸ், ஆர், வாஸ், வேர் இதுதான் வந்து நம்ம பி வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் கொஷின் டேக்ஸில். த வேர்ப் ஆம் இஸ் த ஸ்டேட்மெண்ட் டேக்ஸ் அரண்ட் இன் இட்ஸ் டேக். ஒருவேளை ஆம் அப்படிங்கிற இது வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆக்சிலரி வெர்ப் வந்திருந்தா நம்ம நெகட்டிவிட்டியாக அதை கொண்டு வரும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா அரண்ட் அப்படின்னு மாறிடும். ஆம் வந்து நெகட்டிவிட்டியில் கொண்டு வரும்போது அரண்ட் அப்படின்னு மாறிடும். ain't is not used in English form. ஏன்னா இப்போ amn't கொண்டு வரும்போது ain't கொண்டு வரும்போது நம்ம அதை இங்கிலீஷ் ஃபார்மலான இங்கிலீஷ் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதனால am அப்படின்றது amn't ain't போடாமல் arn't மாற்றிக்கிறோம். am I not is very formal. இதே am I not போடும்போது அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். அதனால arn't அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி I am a very honest and humble being. நான் ரொம்ப ஹானஸ்டாக இருக்கக்கூடிய நான் ரொம்ப நல்ல ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல am அப்படின்றது இங்கே இருக்கிறதுனால நெகட்டிவிட்டி நம்ம கொண்டு வரதுனால ஆம் வந்து ஆரண்டா மாறிடுது. சப்ஜெக்ட் ஐ இருக்கிறதுனால ஐயை கொண்டு வந்து போட்டுக்கிறோம். ஸோ ஆரண்ட் ஐ. sentences that begin with let's take shall we as a question tag. ஒருவேளை சென்டென்ஸ் வந்து லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையால் ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக கண்ணை மூடிட்டு ஷால் வி போட்டுடலாம். நம்ம இதை ஒரு ட்ரிக்காகவே நம்ம இதை வச்சுக்கலாம். ஷால் வி தான் ஆன்சரே. ஸோ லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் மெடிடேட் ஃபார் சம் டைம். நம்ம கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்குண்டான கொஸ்டின் டேக் கண்ணை மூடிட்டு ஷால் வி போட்டுக்கலாம். லெட்ஸ் ஆல் கோ டு த பீச் திஸ் ஈவினிங். லெட்ஸில் ஆரம்பிச்சுன்னா அந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன நீங்கள் படித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் புட் ஷால் வி, அவ்வளோதான் ட்ரிக்ஸ். Then sentences that begin with each of, either of, neither of, both of and all of take plural pronouns as the subject in the question tag. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் each of, either of, neither of, both of, all of இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ப்ரோனவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன். ப்ளூரல் ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் வந்து தே, வி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். neither of my two brothers helped me in this situation. என்னுடைய இந்த சிச்சுவேஷனுக்கு என்னோட 2 பிரதர்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்போது ஹெல்ப்டுன்ற வேர்பை வந்து பிரிக்கும் போது டிட் ப்ளஸ் ஹெல்ப்னு பிரியும். அப்போ டிட் போட்டுக்கிறோம். டிட் நாட் ஹெல்ப்னு அங்கே வரும்போது
நெகட்டிவிட்டியில் இருக்க சென்டென்ஸ், அதனால இங்கே நாட் நம்ம போடலை. சப்ஜெக்ட் வந்து நெய்தர் ஆஃப்னு இருக்கிறதுனால ப்ளூரலுக்கு உண்டான ப்ரோனவுன் எடுத்துக்கிறோம், தேன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிட் தே. ஆல் ஆஃப் அஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் கோர்ஸ். எல்லாருக்குமே வந்து இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு இந்த சென்டென்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஆர் வி, இங்கே ப்ளூரல் ஃபார்ம் வந்து வி. நம்ம வந்து ஆர் அங்கே இருக்கிறதுனால ஆர் அப்படிங்கிற அந்த ஆக்ஸிலரி வெர்பை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர் வி. பங்க்சுவேஷன், எங்கெல்லாம் நம்ம பங்க்சுவேஷன் யூஸ் பண்ணோம் கொஷன் டேக் ஃப்ரேம் பண்ணும்போது அப்படின்னா, கமா இஸ் ஆடட் அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சா உடனே அந்த இடத்துல கமா போட்டுக்கணும் கட்டாயமாக. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஷன் டேக்கு முன்னாடி பாருங்க கமா கட்டாயமாக இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே. அந்த டேக் பிகின்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். எப்பயுமே டேக் நம்ம எழுதும் போது ஸ்மால் லெட்டரில் தான் போட்டிருக்கோம். அண்ட் எண்ட்ஸ் வித் கொஷன் மார்க். கட்டாயமாக கொஷன் மார்க்கோட முடியும். ஸோ கொஷன் டேக்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது பங்க்சுவேஷன் என்னெல்லாம் இருக்கணும்? கமா இருக்கணும், கொஷன் மார்க் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர் நம்ம அந்த கொஷன் டேக்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நமக்கு உண்டான பங்க்சுவேஷன்ஸ். இன்டோனேஷன் எப்படி இருக்கும்னா, கொஷன் டேக்ஸ் ஆர் யூசுவலி ஆஸ்க்ட் ஃபார் அக்ரிமெண்ட் when the speaker already knows the answer. இப்போ ஸ்பீக்கருக்கு வந்து ஆல்ரெடி ஆன்சர் இதுக்கு தெரியும் அப்படின்ற இடங்கள்ல கேட்கறது தான் வந்து நமக்கு கொஷன் டேகே. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் தான் அது வந்து கேட்போம். சம்டைம்ஸ் ஸ்பீக்கர் யூசஸ் அ கொஷன் டேக் வென் ஹி ரியலி வாண்ட்ஸ் டு நோ த ஆன்சர். சில இடங்கள்ல இந்த கொஷன் டேக் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக இதுக்குண்டான ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த கொஷன் டேக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப் தி ஸ்பீக்கர் ஆஸ்க்ஸ் அ ரியல் கொஷன், ஹி ஆர் ஷி யூசஸ் அ raising intonation, that is his or her tone of voice raises. ரியலாக ஒரு கொஷன் கேட்குறோம், ஒரு கட்டாயமாக ஆன்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கும்போது ரைசிங் இன்டோனேஷனில் நம்மளோட வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இஃப் த ஸ்பீக்கர் ஆல்ரெடி நோஸ் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஒன்லி அன் அக்ரிமெண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன், ஹி ஆர் ஷி யூசஸ் அ ஃபாலோயிங் இன்டோனேஷன். ஆன்சர் ஆல்ரெடி தெரிஞ்சும் கூட அவங்க வாயால் அந்த உண்மையை நமக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபாலோயிங் இன்டோனேஷனில் இருக்கும். இன்டோனேஷன் அப்படின்றது நம்மளுடைய வாய்ஸுடைய ரைஸ் அண்ட் ஃபால், நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்வியுடைய ஏற்றம் இறக்கம், அதுதான் வந்து இங்கே நமக்கு ரைசிங் அண்ட் ஃபாலோயிங் இன்டோனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டாஸ்க் 1 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட் சூட்டபிள் கொஷன் டேக்ஸ் டு த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் பங்க்சுவேட் ப்ராப்பர்லி. இங்கே பங்க்சுவேட்காகவே நம்ம ஒரு ரூல் படித்தோம். அதில் அந்த கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, கொஷின் டேக்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உண்டான ரூல்ஸில் இல்லை சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே கம்மா போடணும், கொஷின் டேக் எப்பவுமே கேபிட்டலில் தான் ஆரம்பிக்கணும், கடைசியாக கட்டாயமாக வந்து கொஷின் மார்க் இருக்கணும். இதெல்லாம் தான் பங்க்சுவேஷன் சொல்லி பார்த்தோம். ஸோ பங்க்சுவேட் ப்ராப்பர்லின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். The children, first sentence பார்க்கலாம். The children are very happy today. ஸோ நம்ம ரூல் என்ன படித்தோம், ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருந்துச்சுன்னா அதையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு படித்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் வந்து ஆர். ஸோ ஆர் போட்டுக்கிட்டோம், சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது, அதனால் நெகட்டிவிட்டிக்கு உண்டான நாட் போட்டுக்கிட்டோம். ஸோ ஆரண்ட். த சில்ட்ரன் அப்படின்றது சப்ஜெக்ட், த சில்ட்ரன்ன்றது ப்ளூரல், அதனால் அதுக்குண்டான ப்ரோனவுன் வந்து தே, அவர்கள் அப்படின்னு வரும். ஸோ ஆரண்ட் தே, அதுதான் வந்து கொஷன் டேக் நமக்கு. You have not returned my books yet. இங்கே நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப் வந்து ஹாவ் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவிட்டியில் நாட்ன்ற நெகட்டிவிட்டி வந்திருக்கு. ஸோ ஹாவ் நாட்ன்றதை வந்து கொஷன் டேகை ஃப்ரேம் பண்ணும்போது வெறும் ஹாவ் போட்டுக்கிறோம், ஏன்னா சென்டென்ஸில் நாட் இருக்கிறதுனால. சப்ஜெக்ட் வந்து இங்கே யூ, அதனால் யூ அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நமக்கு இந்த செகண்ட் சென்டென்ஸ்க்கு உண்டான கொஷன் டேக் வந்து ஹாவ் யூ. Then we enjoyed the trip very much. இங்கே நமக்கு இந்த சென்டென்ஸில் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இல்லை. இஸ், வாஸ், ஆம், ஆர், வே, ஷால், ஷுட், கேன், குட் எதுவுமே இதில் இல்லை. அப்போ இதுக்குண்டான ரூல் நம்ம என்ன படித்தோம், மெயின் வேர்பை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், டூ போட்டு பிரிச்சுக்கலான்னு படிச்சிருக்கோம். இங்கே என்ஜாய்டு அப்படின்றது என்ஜாய் அப்படின்ற வார்த்தையுடைய பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதை பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, டூ அப்படிங்கிற வேர்ப் உடைய ஆக்ஸிலரி வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து டிட். ஸோ டிட் ப்ளஸ் என்ஜாய் அப்படின்னு இதை நம்ம பிரிக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆக்ஸிலரி வேர்பான டிட் எடுத்து போட்டுக்கிறோம். இது இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ், அதனால நம்ம நெகட்டிவிட்டிக்கு உண்டான நாட்டை போட்டுக்கிறோம். ஸோ டிடென்ட், இங்கே சப்ஜெக்ட் நமக்கு வி, அதனால டிடென்ட் வி அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. லெட்ஸ் க்ளீன் த செல்ஸ் திஸ் வீக் அண்ட். லெட்ஸ்ன்னு சென்டென்ஸ் ஆரம்பித்தாவே நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரூல்ஸ் வீடியோவில். லெட்ஸ்ன்னு ஆரம்பித்தா கண்ணை விட்டுட்டு ஷால் வி போட்டுருங்க. அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படித்து கூட பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டாவே நம்மளோட டேக் வந்து ஷால் வி. மை மதர் ரேர்லி ட்ராவல்ஸ் பை பஸ். இங்கே ரேர்லி அப்படின்றது நமக்கு
நெகட்டிவிட்டியை சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அது நம்ம படித்தோம். லேர்லி, ஸ்கேர்ஸ்லி, செல்டம், இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அது நாட் இல்லைன்றதை குறிக்கும். அப்போ இது வந்து நெகட்டிவிட்டின்றது படிச்சிருக்கோம். ஸோ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது பாசிட்டிவில் கொஷின் டேக் ஃப்ரேம் பண்ணும்போது பாசிட்டிவில் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் அப்படிங்கிற மெயின் வேர்ப் தான் வந்திருக்கு, ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இங்கே வரல. அப்போ ட்ராவல்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கும் போது டூ வேர்பில் இருக்கக்கூடிய டஸ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ட்ராவல் இதை நம்ம பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம், டஸ் ப்ளஸ் ட்ராவல் அப்படின்னு பிரிச்சுக்குவோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய டஸ்ஸை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ டஸ் ஏற்கனவே இது நெகட்டிவிட்டியில் இருக்கிறதுனால இங்கே பாசிட்டிவ் தான் நம்ம கொஷின் டேக்ஸ் வரப்போகுது. தென் மை மதர்ன்றது கேர்ள், அதுவும் ஒருத்தரை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மை மதர்ன்றது சிங்குலர், கேர்ளை குறிக்கிறதுனா ஷீ அப்படிங்கிற ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மை மதர் ரேர்லி ட்ராவல்ஸ் பை பஸ் உடைய கொஷின் டேக் வந்து டஸ் ஷீ. சம்படி மஸ்ட் பெல் த கேட், பூனைக்கு யாராவது மணி கட்டணும் அப்படின்னு ஒரு சிலரை பற்றி இதாக கோவமாக சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப் வந்து மஸ்ட்ன்ற ஆக்ஸிலரி வேர்ப் வந்திருக்கு. ஆல்ரெடி ரூலில் படிச்சிருக்கோம். சம்படி, எனி ஒன், நோபடி அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும்போது நம்மளுடைய ப்ரோனவுன் வந்து தேவை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ மஸ்ட் நாட் இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கிறதுனால நாட் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ மஸ்ன்ட் தே, சம்படின்னு வந்திருக்கிறதுனால இங்கே நமக்கு சப்ஜெக்ட் வந்து தே, ப்ரோனவுன் வந்து அதுக்குண்டான ப்ரோனவுன் வந்து தே. ஸோ மஸ்ன்ட் தே. அனிதா நெவர் கம்ஸ் லேட் டு ஆஃபீஸ், அனிதா எப்பயுமே ஆஃபீஸ்க்கு லேட்டாக வர மாட்டாங்க. ஸோ இந்த நெவர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு நெகட்டிவிட்டியை குறிக்கிறதுனால நம்ம கொஷின் டேக் வந்து பாசிட்டிவாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். இங்கே கம்ஸ்ன்ற மெயின் வேர்ப் இருக்குது, ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் எதுவுமே இல்லை, அதனால டூ வேர்ப்ஸை வச்சு நம்ம இதை பிரிக்க போகிறோம். ஸோ டஸ் ப்ளஸ் கம் அப்படின்றத மாதிரி பிரிக்கும் போது டஸ் நமக்கு கிடச்சிடுது ஆக்ஸிலரி வேர்ப். ஸோ அதனால் டஸ் ஷீ, அனிதான்றது இங்கே கேர்ள் சிங்குலரை குறிக்குது, அதனால் அப்புறம் அதுக்குண்டான ப்ரோனவுன் ஷீ போட்டுக்கிறோம். ஸோ டஸ் ஷீ கொஷன் மார்க். Anita never comes late to office, does she? I am always the winner. நான் எப்பயுமே வின்னர் தான், நான் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் இது. இங்கே இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவில் கொடுத்துருக்கனால நெகட்டிவிட்டியில் எழுத போகிறோம். ஆம் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வரும்போது அதை நெகட்டிவிட்டியாக மாற்றும் போது அரண்ட்ன்னு சொல்லி ஆம் வந்து ஆரா மாறிடும், அரண்ட்ன்னு சொல்லி மாறிடும். சப்ஜெக்ட் வந்து ஐ, அதனால் அரண்ட் ஐ. ஐ எம் ஆல்வேஸ் த வின்னர், அரண்ட் ஐ. டோன்ட் கமிட் திஸ் மிஸ்டேக் அகெயின், இந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இது வந்து நமக்கு கமாண்ட் ரெக்வெஸ்ட், அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கமாண்ட் ரெக்வெஸ்ட், ஆர்டரிங், இந்த மாதிரியான சென்டென்சஸ் இது. அப்போது இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்துட்டாவே நம்ம என்ன படிச்சிருக்கோம், வில் யூ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் சப்ஜெக்டே காட்டாது, அதனால இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துட்டாவே அதோடைய ப்ரோனவுன் வந்து யூ தான் படிச்சிருக்கோம். வில்லோ உட்டோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இதுக்குண்டான டேக் வந்து வில் யூ. தேர் இஸ் அ ஃபார்மசி நியர் தட் பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஃபார்மசி இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்ஸிலரி வேர்ப் வந்து இஸ். ஸோ இஸ்ன்ட் சென்டென்ஸ் நமக்கு பாசிட்டிவில் இருக்கிறதுனால நம்ம கொஷின் டேக் நெகட்டிவிட்டியில் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இஸ்ன்ட் எப்பயுமே சப்ஜெக்ட் தேர் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தா அதே தேரை தான் நம்ம கொண்டு வந்து டேக்லேயும் போட்டுக்கணுன்றது ரூல். ஸோ இஸ்ன்ட் தேர். ஸோ தெர் இஸ் அ ஃபார்மசி நியர் பஸ் ஸ்டாண்ட் போது இஸ்ன்ட் தேர் அப்படின்றது நமக்கு டேக். நெக்ஸ்ட் ஒன், பாக்டீரியா கேன் நெவர் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ். இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஆக்ஸிலரி வேர்ப் வந்து கேன், இங்கே நெவர்ன்றதை நெகட்டிவிட்டியில் குறிக்கிறதுனால நம்மளுடைய டேக் வந்து பாசிட்டிவில் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கேன் இங்கே பாக்டீரியா, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பர்சன்ஸ் எல்லாம் குறிக்கும் போது தே அப்படிங்கிற ப்ரோனவுன் வரணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ கேன் தே அப்படின்றது நம்மளுடைய கொஷின் டேக். ஐ எம் நாட் ஆஸ் ஸ்மார்ட் ஆஸ் யூ ஆர், உன்ன மாதிரி நான் ஸ்மார்ட், உன் அளவுக்கு நான் ஸ்மார்ட் இல்லை. ஸோ இங்கே ஆம் நாட்ன்ற நெகட்டிவிட்டி வந்திருக்கிறதுனால கொஷின் டேக் வந்து நம்ம பாசிட்டிவில் அமைக்க போகிறோம். ஸோ ஆம் ஐ. த பாய்ஸ் broke த விண்டோ பேன் லாஸ்ட் ஈவினிங். இங்கே broke அப்படிங்கிற மெயின் வேர்ப் வந்திருக்கு, ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இல்லை. ஸோ ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இல்லைனாவே நம்ம டூ வேர்ப்ஸை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே brokeன்றது பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுனால டூ உடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து டிட். ஸோ டிட் ப்ளஸ் பிரேக் அப்படிங்கிற வார்த்தையால் நம்ம broke பிரிக்கிறோம். broke உடைய மெயின் ஃபார்ம் வந்து பிரேக், அதனால் டிட் ப்ளஸ் பிரேக்குன்னு பிரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய டிட்டை எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் அமைச்சிருக்காங்க, ஸோ டேக் வந்து நம்ம நெகட்டிவிட்டியில் அமைக்கிறோம். ஸோ டிடன்ட், இங்கே த பாய்ஸ் சப்ஜெக்ட், அது ப்ளூரலில் இருக்கிறதுனால தே அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிடன்ட் தே. லீவ்ஸ் வித் ஹர் டியூரிங் ஆட்டம். ஆட்டம்ன்றது
காத்தடிக்கக்கூடிய காலம். ஸோ அந்த காலத்தில் எல்லா லீவ்ஸும் வந்து மரத்துலேருந்து கீழே விழுந்துருது. அதுதான் இங்கே நமக்கு விட்டர் அப்படின்றது மெயின் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டூ வேர்ப்ஸ் போட்டு பிரிக்கும் போது டூ ப்ளஸ் விட்டர் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டூ எடுத்து போட்டுக்கிறோம். சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கிறதுனால நெகட்டிவிட்டிக்கு உண்டான நாட்டை போட்டுக்கிறோம். ஸோ டோன்ட். லீவ்ஸ்ன்றது இங்கே ப்ளூரல், அதுக்குண்டான ப்ரோனவுன் வந்து தே. ஸோ டோன்ட் தே அப்படின்றது நம்மளுடைய கொஸ்டின் டேக். யூ ஷுட் ஆட் அ லிட்டில் சால்ட் டு த பட்டர் மில்க். மோரோட இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்தணும். ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி ஆக்ஸிலரி வேர்புக்கு உண்டான ஷுட் கொடுத்துட்ருக்குறாங்க. சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான நெகட்டிவிட்டி நாட் போட்டுக்கிறோம். ஸோ ஷுடன்ட் யூ, இங்கே யூ தான் வந்து நமக்கு சப்ஜெக்ட். அதனால் ஷுடன்ட் யூ அப்படிங்கிற கொஸ்டின் டேக் நம்ம இங்கே போட்டுக்கலாம். டாஸ்க் 2 என்ன பாருங்கள். கரெக்ட் த எரர் ஃபவுண்ட் இந்த கொஸ்டின் டேக்ஸ் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஒவ்வொரு கொஸ்டின் பின்னாடி டேக்ஸ் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. அது என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சி நம்ம சரியான கொஸ்டின் டேகை எழுத போகிறோம். அதுதான் வந்து இங்கே எரர் அப்படின்னா தவறானதுன்னு அர்த்தம். கரெக்ட் தி எரர் கொடுத்துருக்காங்க, தவறை வந்து சரி செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. த ஈவில் டூயர்ஸ் cannot cross the path of truth, can't they? நம்ம இங்கே ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆக்ஸிலரி வேர்ப்ஸை வச்சு தான் வந்து நம்ம டேக்ஸ் எழுத போகிறோம் அப்படின்றத நம்ம ரூலில் பார்த்துருக்கோம். வீடியோ 2ல் இந்த பார்ட் 2ல் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கே நமக்கு கொஷன் அந்த சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கெனாட்னு வந்துருச்சு, நெகட்டிவிட்டி வந்துருச்சு. ஸோ கொஷன் நமக்கு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவிட்டியில் இருந்தால் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டேக்ல வந்து நெகட்டிவிட்டி வரக்கூடாது, பாசிட்டிவ் வரணுன்றோம். அப்போ அதுதான் தப்பு. கான்ட்ன்றது தான் இங்கே தப்பு. அப்போ அதை கேனாக மாற்றிடலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேன் தே. The vegetables in the fridge are still fresh. இப்போ இங்கே ஆர் இருந்தா இருக்க ஆர் நாட்னு இங்கே வரல. ஓகே, ஸோ அதனால ஆரண்ட்ன்றது இங்கே ரைட் நமக்கு. இப்போ அடுத்த பாட்டு வந்து ப்ரோனவுன் பாருங்க, இட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இட்டுன்னு வந்து அது சிங்குலரை தான் குறிக்கும். ஆனால் நம்ம சப்ஜெக்ட்ல பாருங்க த வெஜிடபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு, ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ப்ளூரல்ல இருக்கக்கூடிய திங்ஸ், அனிமல்ஸ், வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் அப்படின்னா தே வரணும்னு படிச்சிருக்கோம். அப்போ இங்க ப்ரோனவுன் பார்ட்ல தான் தப்பு. இட்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ப்ரோனவுன் பார்ட்ல தான் இங்க நமக்கு தப்பா இருக்கு. அப்போ இட்டுன்ற இடத்துல தேன்றது வரணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆரண்ட் தே தான் வந்து கரெக்டான டேக் இந்த சென்டென்ஸ்க்கு. அடுத்து the village had understood the intention of the politicians, doesn't he? இங்க நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இல்லை. did, do, done, are, can, shall, should அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஸிலரி வேர்ப்ஸுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஆக்ஸிலரி வேர்ப்ஸே இல்லைன்னு பட்சத்தில் நம்ம வந்து மெயின் வேர்ப்ஸை டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி பிரிச்சுட்டு நம்ம அதில் இருந்து டேக்ஸ் கொண்டு வரணும்னு படிச்சிருக்கோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மெயின் வேர்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டுட்ன்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய மெயின் வேர்ப். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து அண்டர்ஸ்டுட். அப்போது நம்ம இந்த மாதிரி மெயின் வேர்ப்ஸ் வந்து டூ உடைய ஃபார்ம்ஸ் நம்ம எடுத்து போட போகிறோம். டூ அப்படிங்கிற வேர்ப் ஆக்ஸிலரி வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிட். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மெயின் வேர்பை நம்ம பிரிக்கும் போது டிட் பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு பிரிக்க போகிறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய டிட்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே டஸ்ன்னு போட்டிருக்கிறது தான் தப்பு. ஸோ டிடன்ட் ஹீ அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஐ கிளைம் டு பி அ பர்சன் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ப்ரேயர், ஆரண்ட் ஐ. இங்கே கிளைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே பி வேர்ப்ஸே இல்லை. அப்போ கிளைம்ன்ற ஒரு வேர்ப் கொடுத்துருக்காங்க. கிளைம் அப்படிங்கிற வேர்பை நம்ம டூ வேர்ப்ஸை வச்சு பிரிக்கும் போது என்னவா வரும்? டூ பிளஸ் கிளைம்னு வரும். அப்போ இங்கே ஆரண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை அங்கே ஆம் இருந்திருந்தா நம்ம இங்கே ஆரண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் கிளைம்ன்ற மெயின் வேர்ப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டூ இங்கே சென்டென்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நாட் போட போகிறோம். ஸோ டோன்ட் ஐ, சப்ஜெக்ட் வந்து ஐ. ஸோ ப்ரோனவுன் ஐயே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஐ அப்படின்றது தான் சரியான ஆன்சர். Then the employees are seldom allowed to meet their boss, aren't they? seldom அப்படின்னா எப்பயுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து எப்பயுமே பாஸை மீட் பண்ணுற வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆர்ன்ற வேர்ட் நமக்கு வந்து ஆக்ஸிலரி வேர்ப் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அந்த ஆரே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஆரண்ட்னு கொடுத்துருக்காங்க ஆன்சரில். ஆக்சுவலாக நம்ம சென்டென்ஸில் நாட் இல்லைன்னா நம்ம கொஷின் டேக்ல நாட்டு போட்டுக்கிறோம். அதுதான் நம்ம ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே செல்டம், ரேர்லி அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது, ஸ்கேர்ஸ்லி அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது அது நெகட்டிவிட்டியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை, நாட் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அதுன்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இங்க நாட் வந்தது தான் தப்பு. அப்ப ஆன்சர் வந்து ஆர் தே அப்படின்றது தான் கொஸ்டின் டேகா வந்திருக்கணும். அரண்ட்ன்ற இடத்துல அது தப்பா இருக்கு. ஸோ ஆர் தே அப்படின்றது தான் சரியான டேக். லெட்ஸ் ஆர்கனைஸ் அ ட்ரிப் டு கோவா, கேன் வி?
இங்கே நமக்கு டேக் பாருங்க கேன் வீன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரூல்ல என்ன படிச்சிருக்கோம், லெட்ஸ்ன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சாவே கொஸ்டின் டேக் கேட்டிருந்தா ஒண்ணுமே நம்ம படிச்சு கூட பார்க்க வேண்டாம், அப்படியே கண்ணை மூடிட்டு ஷால் வி போட்டுக்கலாம் அப்படின்றது டிப்ஸ்ன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ்ன்னு ஆரம்பிச்சாவே கண்ணை மூடிட்டு ஷால் வி போட்டுடலாம். இப்போ கேன் வீன்றது இங்க தப்பு. தென் த லேண்ட்லேடி வில் சார்ஜ் மீ ஃபார் தி டேமேஜ். இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்தீங்கன்னா வில்லு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஆன்சரில் என்ன பண்ணியிருக்கோம், ஷாண்ட்னு போட்டிருக்கோம். ஷால் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்புடைய நெகட்டிவிட்டி ஃபார்ம் தான் ஷாண்ட். ஸோ நம்ம இங்கே வில் கொடுத்துருக்கனால ஓன்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கணுமே இல்லை ஷாண்ட் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. அதே மாதிரி சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஷீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓன்ட் யூ அப்படின்றத இங்கே நமக்கு tag. Both the sisters have left for Canada, aren't they? Are அப்படிங்கிற auxiliary verb இங்க கொடுக்கல, have அப்படிங்கிற auxiliary verb தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ணிருக்கணும். ஆனால் இங்க வந்து டேக்ல aren't யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் தப்பு. ஸோ haven't, aren't பதிலாக haven't வந்திருக்கணும். haven't they, both the sisters போது அங்க வந்து ப்ளூரலை குறிக்கிறதுனால haven't they அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். That's definitely not the right thing to do in this situation. Isn't that ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம தட்ஸ்ன்றதை சேர்த்து எழுதியிருக்கோம். apostrophe போட்டு எஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஐஎஸ்எஸ்ன்னு இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் அப்படின்றத சுருக்கமாக தட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இஸ் வந்திருக்கிறது ரைட் தான். நமக்கு அந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா நாட் அப்படிங்கிற நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய டேக்ல நாட் வந்திருக்க கூடாது. ஸோ அதுதான் தப்பு. அப்போ அதை திருத்தி அமைக்கும் போது இஸ் தட் அப்படின்றது தான் சரியான டேக். We need not apply for a bank loan, do we? இங்கே auxiliary verb need கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே டூ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் இங்கே தப்பு. அப்போது நீட டூவை வந்து நீடாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நீட் வி அப்படின்றது தான் சரியான டேக். த சீஃப் கெஸ்ட் ஸ்போக் அ ஃபியூ வேர்ட்ஸ், didn't he அப்படின்னு கொடுத்துருக்காங்க. did heன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் தான் வந்து ஸ்போக்கு. ஸோ இங்கே நம்ம டிட்னு யூஸ் பண்ணிக்கிறது ரைட்டு தான். ஆனால் டேக் நம்ம சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்குதான் நம்ம டேக்ல வந்து நெகட்டிவிட்டி எழுதிருக்கணும். ஸோ டிட் பக்கத்தில் இங்கே நாட் கொடுக்கல, அதுதான் தப்பு. ஸோ didn't he அப்படின்றது தான் சரியான டேக். Rhinoceros has a horn made of keratin, haven't they? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டென்ஸில் ஹேஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து சிங்குலரை குறிக்கக்கூடியது. அப்போ இங்கே ஒரே ஒரு ரைனாசரஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஹேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ல பார்த்தீங்கன்னா ஹேவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நமக்கு சென்டென்ஸில் என்ன ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கோ அதே தான் நம்ம டேக்ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேவை வந்து ஹேஸாக ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ ஹேசன்ட் இங்கே ஒரே ஒரு சிங்குலர் ஒரே ஒரு ரைனோசரஸை தான் குறிப்பிட்டிருக்காங்க, அதனால அதை இட்ன்னு மாற்றிருக்கிறோம். ஸோ ஹேசன்ட் இட் அப்படின்றத நமக்கு சரியான கொஷன் டேக். Thanks for watching Sridevi's Zone.